ஹாய் ஹலோ வெல்கம் டு திவாகர் கென்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி சிஎஸ்கேவை பற்றி பார்க்கலாமா, இல்லைன்னா வேறு சம்திங் ஏதாச்சும் ஒரு கவுண்ட்ரி சைடை விட லோவர் சைட் டீம் பற்றி பேசலாமான்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம இந்த சிஎஸ்கே வச்சுட்டு நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கு போவோம், அது இதுன்னு நம்மலாம் எதிர்பார்க்குறதே பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு இதுவே இல்லாத, ஒரு நியாயமே இல்லாத மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நான் என்ன சொல்லுவாங்க, ஒரு டிப்பிக்கல் சிஎஸ்கே டீம் ஃபேன். ஆனால் அவங்க ஆடுற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ஸ் பார்க்கும்போது இதை விட மட்டமாக, அதை விட அந்த ஒரு சில இதெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 17-18 பால்ஸ்க்கு துபேவோட 14 ஸ்ட்ரைக் ரேட்டில் 70-75. ரச்சின் நான் ஃபீல்டிங் கிடையாது, பேட்டிங் கிடையாது, எந்த இது. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது ரச்சினை ட்ராப் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி 12 பிரவர்ஸ் ஆட வைப்பாங்கன்னு பார்த்தேன். கட்சியில் இருக்கிறதுலே ஒரு மோசமான மேனேஜ்மெண்ட் இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியுது. அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் கிரிக்கெட்டோட மேலே நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த ஜடேஜா அந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக அப்பயே தெரிஞ்சிச்சு, ஓகே இது இந்த செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் பண்ணதில்லை. 38 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தா 30 பால் 38 ரன்னு, அதாவது 119 120 ஸ்ட்ரைக்கில் விளையாண்டுருக்காங்க. இதுக்கு நான் சத்தியமாக சொல்கிறதுக்கு திரிபாட்டி ஆட வச்சிருக்கா. அட்லீஸ்ட் அது இன்டென்ட்டாச்சும் காட்டுறான். அடித்து அவுட் ஆகிற வித்தம் சுத்தமாக சரியினாலும் அட்லீஸ்ட் இன்டென்ட்டாச்சும் காட்டுறான் அடிக்கிறதுக்கு. ஜடேஜா சான்ஸே இல்லை. ஒரு கவுண்ட்ரி கிளப் டீம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதை விட மட்டமாக ஆடினாங்க இன்றைக்கி பேட்டிங். மும்பை ஈஸியாக 100 முதல்ல அடிச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. 100 ஏன் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சும்மா மேட்சே முடிஞ்சு போச்சுங்க. 100லும் ஃபஸ்ட்டு இந்த ரச்சின் கேட்ச் விட்டது, 4 விட்டது பார்த்தீங்கன்னா, நான் பவுண்ட்ரி விட்டதெல்லாம் அப்படியே அந்த 100 மூஞ்சி பார்க்கணும். அப்போயே முடிஞ்சு போச்சு, ஓகே அவ்வளோதான்டா அப்படின்ட்டு முடிஞ்சு போய் தான் அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. பத்திரானாலாம் உள்ளே வரும்போது மேட்சே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பத்திரா வந்தால் என்ன இருக்குது, இல்லை அந்த பும்ராவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன் ஆஃப் த 3 ஃபார்மெட்டில் பெஸ்ட் பவுலர்னு சொல்கிற பும்ரா வந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பத்திரானா அப்படி பண்ணல, பத்திரானா இப்படி பண்ணல, நாளைக்கு ஃபுல்லாக அப்படி தான் ஓடிட்டுருக்கும். அந்த ஆயுஷ் மாத்திரை என்ன பேட்ஸ்மேன், 17 வயசு பையன், என்ன பேட்டிங். இதுதான் சொல்ல வம்ஸ் பேடி இவங்களாம் ஆட வைங்க. என்ன இது மறுபடியும் அதே விஜய் சங்கர் எதுக்கு ஆடினாலும் டீமில் தெரியல. பேட்டிங்காக ஆடினாரா, பவுலிங்காக ஆடினானா, இல்லை சும்மா ஸ்லிப்பில் ஒரு பால் வரும் அதை பிடிக்கிறதுக்காக ஆடினானே தெரியல. ரொம்ப மோசமான மேட்ச். அதாவது இது பார்க்கும்போது இதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச் இதே இப்போ ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டே தெரியும் பேட்டிங் முடிக்கும் போதே ரொம்ப இதுவாக முடிச்சு போய் ரொம்ப அது இதுன்னாங்க. வான்கடை மாதிரி பிச்சுலாம் 200, அதுவும் என்ன பிச்சு. நான் அப்படியே நம்ம ஆடும்போது பேட்டிங் ஆடும்போது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபீல் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அங்கே தொட்டு அங்கே வெடிச்சிடும், இங்கே தொட்டு அடிச்சிடுன்ட்டு. ஆனால் மும்பை ஆடும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு 286 அடித்தாங்களே சன்ரைஸ் விக்கெட், அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி 220 230 அடிச்சிருந்தா ஒரு ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க மும்பை. சான்ஸே இல்லைங்க. அதாவது அதான் சொல்லுவாங்களே, அந்த இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு டோனி அந்த போஸ்ட் மேட்ச் இதில் சொல்கிற ப்ரெசன்டேஷன் இதுலேயே 6 ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பார்க்கலாம், வி வில் ட்ரை. பட் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது நெக்ஸ்ட் சீரீசனுக்காக நான் பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஏன் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டுருக்கோம், அவங்க எடுத்துகிட்டு வாங்க, இவங்க எடுத்துகிட்டு ஆல் ஓவர் ஃபேன்ஸ் இவங்க என்ன நினைக்கிறோம், வெளியேருந்து பேசுகிறோம் பைத்தியக்காரன் ஃபேன்ஸ் என்னென்ன பேசிட்டு போகிறான், நம்ம பெரிய இது வந்துட்டோம் அது பண்ணுறோம். லாஸ்ட் டைமில் நீங்கள் அப்படி ஜெயிச்சிங்கன்னா ஒரே டைம் தான் ஜெயிச்சிங்க. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோத்துக்கிறது இதெல்லாம் வந்ததெல்லாம் அது 2023 கப் அடிச்சது அதில் ஃப்ளூக்கில் அடிச்சிட்டிங்க. ஜடேஜா அந்த கடைசி 2 பால் ஏதோ அடிச்சதுனால, மோஹித் சர்மாவும் ஒரு ஹர்திக் பாண்டியா ஓவர் கான்ஃபிடன்ஸில் இது பண்ணதுனால அந்த ஒரு பால் நிப்பாட்டி பழம் சாப்பிட்றது அது பண்ணுறது, நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் இது பண்ணுறதுக்காக தான் ஜெயிச்சிங்க. இல்லைன்னா சான்ஸே இல்லை, அதே தோற்றுருப்பீங்க. அதே அசிங்கமாக இல்லைங்க. இதெல்லாம் ஆக்சுவலி பிளே ஆஃப்ஸில் போச்சுன்னா சத்தியமாக இதோட எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னா ஃபரனில் இதோட இதுதான் ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்ட். ஏதோ மட்டமான ஒரு ஐபிஎல் இருக்காது. தப்பித ஒரு சிஎஸ்கெல்லாம் பிளே ஆஃப்ஸ் அதாவது போச்சுன்னா கிடையாது, போயிருந்துச்சுன்னா எல்லாம் பேசலை. நாங்கள் அது எடுத்தோன்னே சூப்பர் டீம் அப்படின்னு நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல்லாம் எடுத்து பாருங்கள், யாருன்னா பாருங்கள், எவ்வளோ பேர் கிரிக்கெட்டர்ஸ்னால் பாருங்கள். நீங்கள் அந்த சீக்கா சார்னா அதை பாருங்கள், யாருன்னா பாருங்கள், ஐயோ இவ்வளோ பெஸ்ட்டு டீம் 3 ஸ்பின்னர் வச்சு பண்ணுவோம். அப்போயே தெரிஞ்சுங்க அஸ்வின்லாம் பீக்ல லாஸ்ட் டைம் 2-3 வருஷமாக ராஜஸ்தான்லாம் போட்டு முங்கச்சு தான் அஸ்வின் தான். விக்கெட் எடுக்கிறேன், விக்கெட்டுன்றது கிடையாது, கண்டெயின் பண்ணுறேன். என்னது கண்டெயின் பண்ணுறது, கண்டெயின் புரியல எனக்கு. விக்கெட்டு வாய்ப்பு இன்றைக்கி அஸ்வின் இம்பேக்ட், ஐயோ அதை விட அதாவது அன்சுல் கம்போஸ் விக்கெட் எடுத்திருக்கான். சலோ அஸ்வின் அப்படி இப்போ நாளைக்கு என்ன பேசுவோம், ஐயோ அஸ்வின் 4 overs 25 தான் கொடுத்துருக்காரு. 4 overs 25 கொடுத்தா என்ன இருக்குது, 4 overs 50 கொடுத்தா என்ன இருக்குது. 4 விக்கெட் எடுத்திருந்தா கூட தானே யூஸ் இருந்திருக்கும். ஜெயம் அவுட் நான் தான் சொல்கிறேன், 2 over 30 ரன் யாருன்னா கொடுப்பாங்க, யார் வேணால் வச்சு ஆடலாம்.
பிராவிஸ்லாம் ஆடியிருந்தானா டேன் பிராவிஸ்லாம் செம்ம அடி அடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த அதான் சொல்கிறாங்களே ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இருக்கிறதே மட்டமான மோசமான பவர் பிளே வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் இருக்கிறதுலே. அதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் மேனும் ஃபைன் லெக்கு எப்போ உள்ளே வச்சு போடுறாங்க. ஏன்னா பின்னாடி அடிக்கிற பிளேயர்ஸே கிடையாது. நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் பாங்க என்னமா அடிக்கிறது. நீங்கள் சொல்லலாம் ரேன் பிரேக்லாம் கையில் இந்த மேட்ச் தோற்றுலாம் இன்னோவேட்டிவ் ஷாட் அடித்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இன்னோவேட்டிவ் ஷாட் அடித்து அவுட் ஆனான். ஜடேஜாவில் நாட் அவுட் வேறு பா சான்ஸே இல்லை. செம்ம மேட்சுங்க சூப்பர். ஒரு அதாவது நான்லாம் இன்றைக்கி வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒருவேளை இன்றைக்கெல்லாம் ஜெயிச்சு தான் இவங்க கையிலே பிடிச்சிருக்க முடியாது. இவங்க ஆடுற மட்டமான கிரிக்கெட்டுக்கு இது இன்றைக்கி தப்பி தவிர ஜெயிச்சு தானுங்க. அது மும்பைக்கு டைம் சரியில்லாமல் இதை வச்சே இன்னும் இந்த 2 சீசன் ஓட்டியிருப்பாங்க. இதுதாங்க உண்மையான ரிசல்ட் வந்திருக்கு. இதுதாங்க சென்னையோட ஆக்சுவல் டீம். இது நீங்கள் 1008 சொல்லலாம். நீங்கள் பீக்கில் இருக்கிற ப்ரைஸ் ஒரே ஒரு பவர் ஹிட்டர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே அவ்வளோதான் சிஎஸ்கே சான்ஸே இல்லை. ஓகே ஃபினிஷ். இந்த சீசன் ஃபினிஷ். இன்னும் 2 சீசன் ஃபினிஷ். 2000 என்ன சொல்கிறது 28 மேபி டீம் ஆக்ஷனில் வாங்கினாங்க. அப்போ இதே மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி தான் டீம் எடுப்பாங்க. அப்பயும் முடிஞ்சு போச்சு இருந்துச்சு. அந்த டைமில் மற்ற டீம்லாம் அது கொஞ்சம் சொத்தையாக இருந்தாங்க. அப்படி இதுன்னு டீம் மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன டீம் எடுக்கிறாங்க, என்னமோ ஆடுறாங்க, எத்தனை விக்கெட்டு போட்டோம் இதெல்லாம் பார்க்குறேன். அதெல்லாம் சென்னை பஞ்சாப்லாம் 83 for 5 அந்த டைம் மேட்ச் எடுத்து போய் சென்னை ஆச்சு நல்லா ஆயிடுச்சு. மும்பைலாம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனதாங்கன்னா 250 220 அடிச்சிருப்பானுங்க. நம்ம அசிங்கமாக 120 100 ரன் வித்தியாசம் தோற்றுருப்போம். இது எவ்வளோ பெட்ரு. 4 ஓவரில் ஸ்பேரில் ஜெயிச்சது 9 விக்கெட்டு. ஆனால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு டாப் 4 கண்டக்டாக தெரியுறாங்க. என்ன ரோஹித் சர்மா ரிங்கிள்டன்லாம் ஃபஸ்ட்லேருந்து தெரியுங்க. SA20 என்ன அம்மா ஆடினாங்க ரிங்கிள்டன்லாம் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா விட்டா சூரியகுமார், திலகவர்மா, அப்பா நவீன்தார் என்ன பேட்டிங் அப்படியே போயிட்டே இருக்குது. பேட்டிங் லைனில் போய் அவங்களதெல்லாம் பார்த்தா சான்ஸே இல்லைங்க. ஓகே ஆல் த பெஸ்ட் மும்பை. கண்டிப்பாக இந்த மாதிரி கப்பு 6th மேபி லோடிங். தேங்க்யூ.